இருங்க 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 ஏசப்பா உங்களோட பேச போகிறார். ஒரு ஆலோசனை சொல்ல போகிறார். கொஞ்சம் கேட்குறீங்களா? அந்த ஆலோசனை கேட்டுட்டு போங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுது. நம்ம பெற்றோர்களை கீழ்ப்படுறீங்களா, கீழ்ப்படியாக இருப்பீங்களா? பெற்றோர் சொன்னால் நம்ம கேட்க மாட்டோமே. முதலாளி சொன்னாலும் கேட்க மாட்டோம். யார் சொன்னாலும் கீழ்ப்படி மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு உங்களை பார்த்து கீழ்ப்படி பற்றி சொல்கிறார். எப்படி சொன்னால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்றார். நீ ஒரு நாள் எப்படியா இருந்திருப்பப்பா மகனே மகளே. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயன்றார். நீ பெற்றோருக்கு கீழ்ப்படிங்களா இல்லையா? ஏசப்பா சொன்னார்ரா, இந்த வசனம் சொல்கிறாருன்னா நீங்கள் கீழ்ப்படிங்க. பைபிள் படிக்கிறேன்னா படிக்க மாட்டீங்க, வசனத்தை கேள்னா கேட்க மாட்டீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை பார்த்தா சாப்பாடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன பண்ண நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க இல்லை? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளே. நம்ம சின்ன குழந்தை தான் பிள்ளைகள் இல்லை. இப்போ நான் என் வயசு கூட எங்கள் பெற்றோருக்கு நான் பிள்ளை தான் இல்லையா? அதான் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நியாயமான கோரிக்கை வைக்கிறாரு உங்ககிட்ட. யாரெல்லாம் கீழ்ப்படி போகிறீங்க? கீழ்ப்படினா அவங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மேல்படி உயரம். மேல்படினாதே உயரம். அந்த உயரமான இடத்துக்கு கொண்டு போக போகிறாரு. அதான் சொல்கிறார், பிள்ளைகளே பெற்றோர்கள் கீழ்ப்படிந்துருங்கன்றார். ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.